பேர் முருகன். என் பேர் முருகன். முருகன்னா அழகுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கே எனக்கு சம்மந்தம் இல்லை. அதை பற்றி பேச வேணாம். தாத்தா நான் எந்த ஊருக்கு போகிறோன்னு சொல்லு. கையிலேருந்து பசிது. நீயாச்சும் 2 சுருட்டாச்சும் வச்சுட்டு வரண்டா. அதான் இன்னும் கொஞ்சம் நாளைக்குள்ளா உனக்கு உண்டான சாப்பாடு தானே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். யாராச்சும் ஒருத்தவங்களை கொண்டு வருவாடுறா. இருறா சீக்கிரம் பசிது. பயங்கரமாக பசிது எனக்கு. சாமியார் இருக்கிறாரு. ஒரே கை கால் வலியாகுது. அப்பெல்லாம் போனால் ஒரு 3-4 ஊருக்கு போவோம். இப்போ ஒரு ஊருக்கு கூட நம்மளால சுத்தவே முடியல. சாமியார் இருக்கிறார், அவர்கிட்ட போய் மந்திச்சுன்னு போயிடலாம். ஐயா சொல்லுமா. ஒரே கை கால் வலியா இருக்குது ஐயா. அப்பெல்லாம் 5-6 ஊர் சுத்துவேன், ஒரு அசதியும் தெரியாது. இப்போ ஒரு ஊரே சுத்தம் இல்லையா. சரி அம்மா, இப்படி அப்படி இறக்கி வச்சுட்டு அப்படி முழங்கால் போடு. பின்னாடி வச்சு நீங்க முன்னாடி வாங்க. ஆமா, பின்னாடி வை. சரி பேராண்டி, இந்த அம்மாவுக்கு ஏராளமான பலவீனம் இருக்குது. அது போயிடும். இப்போ பாரு, சின்னது சீசி பெருசு தாயங்காடு, சின்னது சீசி பெருசு தாயங்காடு. பேராண்டி சீக்கிரம் ஆகட்டும். சின்னது சீசி பெரிது தாயங்காடு, சின்னது சீசி பெருசு தாயங்காடு, சின்னது சீசி பெருசு தாயங்காடு. போமா, இதுக்கு மேலே பாரமாக இருக்காது. நீ 4 தெரு 1000 தெருவு சுற்றலாம். ஒரு கலகலகலன்னு கொட்ட போது பாரு. போ கூட வருமானத்தை கொடுத்துட்டு போ. வாங்கிக்கிறா. சொன்ன மாதிரி பாரமே இல்லையே. வேறாண்டியா, நான் சொன்ன மாதிரி பெரிய மீன்லாம் எடுத்து வச்சிட்டா தாழ்ந்தோப்ல. பெரிய மீனா எடுத்து வச்சேன். அதை பல்தான் பெரிய மீன் பாதி சின்ன மீன் சரி இருந்ததுல கொஞ்சம் எடுத்து வச்சுல, பெருசா தானே பார்த்து எடுத்து வச்சா. ரைட்டு, அதுல கில்லைடுறா. வாடா, அங்கே குடம்பை வேணா கொடுத்துட்டு காசு வாங்கிக்கினேன், வீட்டுக்கு போயிடலாம். வா சீரனு பசிது வேற. சரி வா போலாம், அது ஹோட்டலுக்கு போலாம். வா வந்துருவான். இன்னும் காணுமே. மறுநாள் காலையில இன்னும் வரலையாவன். ஏய் பேராண்டியா ஏய் என்னவா தாத்தா? என்னடா ரொம்ப உடம்பு சரியில்லை தாத்தா. எஞ்சிக்க முடியல தாத்தா. உடம்பு சரியில்லையா? ஆமா தாத்தா, நீ ஏதாச்சும் மந்திரிச்சு விடு தாத்தா. நான் எங்கடா மந்திரிக்கிறது? நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டு குழப்ப ஓட்டினுக்கிறேன். ஒன்றும் எங்கடா மந்திரிக்க முடியும்? என்ன ஆச்சியா? சரி இரு, ஒரு டாக்டரை போய் கூட்டின்னு வரேன். இரு. இல்லை, அங்கே அப்படி இப்படிமா அந்த ஊரை ஏமாற்றி சாப்பிட்டுன்னு இருந்தான். நல்லா ஓடி இருந்தான் என் பேராண்டி. படுக்கடி ஆகிட்டான். அவனை கொஞ்சம் பாருங்க டாக்டர். சரிங்க, பார்த்துருவோம். இது ரொம்ப சீரியஸான சிச்சுவேஷனுங்க. நீங்கள் வந்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு போங்க, அப்போ தான் பையனை காப்பாற்ற முடியும். பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? ஆமாம், இல்லைன்னா அவன் செத்துருவான். பெரிய ஆஸ்பத்திரி கூட்டமாங்க. என்னோட கையில் காசு எதுவும் இல்லையே. ஒருவேளை அநேக பாவம் செய்துமா, அதெல்லாம் நான் என் பேராண்டியை பிடிச்சிக்கிச்சோ. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. இந்த அல்லையிலேயே கூட்டம் இருக்கிறாங்களா, அங்கேனா போய் சொல்லி பார்ப்போம். இயேசு உங்களை நேசிக்கிறாருப்பா. பரவாயில்ல, இந்த இயேசு பற்றி சொல்கிறாங்க. அங்கடா இட்டு மூலமா நம்ம பேராண்டியா. இயேசு அப்பா உங்களை நேசிக்கிறார். என்னப்பா உடம்புக்கு? ஐயா நல்லா ஓடி ஆடி விளையாடி இருந்தான். என் கூட வருவான். எவனை கூட வச்சுதாங்க 10 ரூபாய் சம்பாதிச்சிருந்தாங்க ஊர்ல. ஏதோ பொய்ய கைய சொல்லி என் பேராண்டி படுத்த படிக்க ஆயிட்டாயா. எதனா பண்ணுங்கய்யா, அவனை எழுப்பி விடுங்கய்யா. நாங்க ஜெபம் பண்றோம், ஆண்டவர் சுகம் கொடுப்பாரு. சரி ஐயா, வாங்கம்மா, இல்லைங்கம்மா. சேசப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரை, இந்த மகனுடைய ஆண்டவரை குற்ற குறைகளை மன்னிங்கப்பா. இந்த மகன் செய்த தவறுகளை மன்னிங்க. இந்த மகனுக்கு ஆவியானவரை விடுதலை கொடுங்கப்பா. இந்த மகனை என் தகப்பனை எடுத்து பயன்படுத்துங்க. இந்த மகனுக்கு விடுதலை கொடுங்கப்பா. இயேசுவே ரத்தத்தை ஊற்றுங்க இந்த மகன் மேலே. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால சுகம் உண்டாகட்டும். இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரை. தாத்தா இப்போ எனக்கு உடம்பு சரியாச்சு தாத்தா. அதான்டா நம்ம பல்ல தில்ல முள்ளு தான்டா. ஏய், நான் சொல்கிறத கேளுங்கயா, எனக்கு வயசாகிடுச்சு. நான் இப்படியே கடந்து போயிடுறேன். என்ன, இனி நம்ம பாவங்களை பண்ணிட்டோம். அநேக திருட்டு வேலை பாவம் வேலை செய்துட்டோம். நீ அந்த அல்லையில கூட்டத்தில் போயிடு. அப்போ நீ தாத்தா? நான் எனக்கு வயசாகிடுச்சுடா, நான் போயிடுறேன். நீ அவங்களோட போய் செய்துரு. நம்ம செய்த கர்மெல்லாம் போகட்டும். போ, எவ்வளோ திருட்டு பண்ணிக்கிறோம், தில்லுமுள்ளு பண்ணிக்கிறோம். போ.
ஏசு உங்களை நேசிக்கிறாருப்பா. ஏசப்பான்னு வந்துருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் என் தாத்தாவும் போய் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் திருட்டு வேலை காசுலாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து சாமியார் மாதிரி வேஷம் போட்டிருந்தோம். அப்போ கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு வந்து உடம்பு சரியாமல் போச்சு. படுத்து படிக்கலே இருந்தேன். டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க இவனை பெரிய ஹாஸ்பிட்டல் எடுத்து போங்க, இல்லைன்னா இவன் செத்துருவான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு ஊழியக்கார் வந்து எனக்கு ஜெபம் பண்ணார். எனக்கு சுகம் கொடுத்தாரு கர்த்தர். நீங்களும் கர்த்தரை நம்ம கர்த்தர் உங்களுக்கு சுகம் தருவார். ஒரு குறு நாடகத்தை பார்த்தீங்க. இது நிஜமா நடந்த சம்பவம். புயல் ரெட்டில்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அவர் பேர் முருகன். அவங்க தாத்தா கூட்டின்னு கிராமமாய் போவாங்க, தெருவாய் போவாங்க. யார் மாட்டுறாங்களோ அவங்களுக்கு பேய் ஓட்டுறேன் அது ஓட்டுறேன்னு சொல்லி வேப்பல் அடித்து பணம் சம்பாதிப்பாங்க. ஒரு அம்மா கூட பார்த்தீங்க, மீன் எடுத்துன்னு வந்தாங்க. அவர் அவங்க மந்திரிக்கும் போது அந்த ஐயா எப்படி மந்திரிச்சார்னா, சின்னது சீச்சி பெருசு தாயங்காடுன்னாரு. சின்ன மீனெல்லாம் எடுக்காதடா, பெரிய மீனை கொண்டு போய் அந்த தாயங்காட்டில் மறைச்சி வச்சுட்டு வந்துடுன்னாரு. அதே மாதிரி தாத்தா என்ன சொன்னாரோ அந்த வேலையை பேரன் செய்தான். அந்த அம்மா எடுத்து அந்த மீன் கூடிய இடுப்பில் வைக்கிறாங்க. ஐயோ பாரமே போயிடுச்சுன்னாங்க. காரணம் என்னன்னா, அதில் என்ன மீன் இல்லை, பெரிய மீன் இல்லை. சில நாளுக்கு பிற்பாடு அந்த முருகன் தம்பி பலவீனமாயிட்டார். அவங்க ஒரு மந்திரிச்சம் பார்த்தாரு. அவரால் முடிந்த வைத்தியரிடத்தெல்லாம் கொண்டு போனார். கடைசியாக ஒரு டாக்டர் வந்து பார்த்து சொன்னார், பையனை பெரிய ஹாஸ்பிட்டல் போங்க, இல்லைன்னா பிழைக்க மாட்டான், மரித்துடுவான் என்று சொன்ன உடனே அவர் இடத்துல கையில் காசு இல்லாத பட்சத்தில் பேரனை தவற விட்டுவோன்னு ஒரு கண்ணீரோடு அவர் காணப்படும் போது அந்த வழியாக எங்களை போல இயேசுவை குறித்து சொல்லுகிற ஒரு வயதான போதகரும் சிறு பிள்ளைங்களும் கடந்து வந்தாங்க. இயேசு உங்களுக்கு சுகம் தருகிறாரு, அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்களை செய்வார் என்று சொல்லி சுவிசேஷ வார்த்தை கேட்டதானே அந்த சாமியாடி தாத்தா போயிட்டு அந்த ஊழியக்காரை கூட்டின்னு வந்து ஜெபம் பண்ணார். ஒரே ஜப்பாடு அவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த பையனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சாமுவேல் என்று சொல்லி பெயர் வைத்தாங்க. அவர் யாரும் இல்லை, என்னுடைய நண்பர் தான். இப்போவும் தாம்பரம் பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது, குமாரனாகிய கிறிஸ்து விடுதலை ஆக்கினா மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும், மாந்திரிக கட்டா இருந்தாலும், ஏன் பாவத்திலிருந்து விடுபட முடியல, குடி போத வஸ்துக்கள் இவைகள் வாயிலாக குடும்பத்தை இழந்துடுவனும், சமாதானம் இல்லை என்று கலங்குகிறாயா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பையனை விடுதலையாக்கினது போல உங்களையும் விடுதலையாக்குவார். ஒரு நாட்களிலே நாங்களும் இயேசுவை அறியாத நாட்களிலே மனம் போன போதையில நடந்தோம். குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லை, சொந்த மந்தெல்லாம் எங்களை விலக்கிட்டாங்க. மரணம்தான் வழி என்று மரணத்தின் விளிம்பை தேடி ஓடினோம். ஆனாலும் இந்த தேவனாகி கர்த்தரை எங்க நோக்கி பார்த்தோம், அவரை குறித்து அறிந்தோம். இந்நார வரைக்கும் யார் கைவிட்டாலும், யார் எங்களை தள்ளினாலும் இந்த ஆண்டவர் தள்ளாதபடி, ஒரு தாய் பறவை எப்படி தன் குஞ்சை பாதுகாக்கிறதோ அது போல ஒவ்வொரு நாளும் தமது சிறகுனால மறைத்து ஆகாரத்தை கொடுத்து கர்த்தர் எங்களை கண்ணின் மணியை போல காத்து வருகிறார். ஆக இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் அற்புதம் செய்யணுமா, அதிசயம் செய்யணுமா, இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பாயனா கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டதானே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா, பரிசுத்த நீங்க உதவி செய்யுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம். இந்த கிராமத்தை ரட்சிங்க ஐயா, இந்த கிராமத்தை ரட்சிங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா, அற்புதம் நடக்கட்டும். வழி நடத்துங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமே. உங்களுக்கு யாராக்காயிலும் ஜெபிக்கணுமா, வாங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார்.
ஆமென்.